எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் நமக்கு ஒரு கருப்பு தினமா மாறி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கரூர் பிரச்சாரத்துல 39 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்ததா இது வரைக்கும் தகவல் வந்திருக்கு. 12 ஆண்கள், 17 பெண்கள், 10 குழந்தைங்க. முதல்ல நம்மளோட இரங்கலை தெரிவிச்சுப்போம். இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும். ஹாஸ்பிட்டல்ல இருக்க யாருக்கும் எதுவும் நடக்க கூடாதுன்னு வேண்டிப்போம். பிரதமர், உள்துறை அமைச்சர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே தங்களோட இரங்கலை பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய நியூஸ் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. கேட்ட இடம் கொடுக்கல, சொன்ன டைமுக்கு வரல, இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், விஜய் ஏன் போய் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல யாரையும் மீட் பண்ணல, மீட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா, இதுக்கு காவல்துறை பொறுப்பேற்றுக்க போதா, ஆளுங்கட்சியா இல்ல விஜய் கட்சி பொறுப்பேற்றுக்கணுமான நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஏற்கனவே ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதனோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, இப்ப இந்த காரணங்களை எல்லாம் கடந்து பாதிக்கப்பட்ட மக்களோட இருக்க வேண்டிய டைம் இது. ஆதாரம் இல்லாம சுயநலமா வர எந்த நியூஸையும் நம்பாதீங்க. இனிமே இந்த மாதிரி எப்பவும் எங்கேயுமே நடக்க கூடாதுங்க. பாதிக்கப்பட்ட நம்ம குடும்பங்களோட நாம இப்ப உறுதுணையா இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.